சர்க்கம் 37. கந்தனின் பிறப்பு. மகாதேவர் தவத்தில் ஈடுபட்டவுடன் தங்களுக்கு ஒரு சேனாபதி வேண்டும் என்று வெகு காலமாக தவித்துக் கொண்டிருந்த தேவர்களும் முனிவர்களும் பிரம்மாவிடம் சென்றார்கள். பிரம்மாவை பார்த்ததும் காலில் விழுந்து வணங்கி இந்திரன் முதலான எல்லா தேவர்களும் அக்னி தேவனை முன்னிலைப்படுத்தி அவரிடம் சொன்னார்கள். தேவனே, முன்னர் மகாதேவன் எங்களுக்கு ஒரு படைத்தலைவனை உற்பத்தி செய்து தருவதாக ஒரு வரம் கொடுத்தார் அல்லவா? பகவானே, எங்களுடைய விரோதிகளை அடக்கவல்ல ஒரு சேனாதிபதி இதுவரை பிறக்கவில்லை. அப்படி தோன்ற வேண்டிய படைத்தலைவனின் தந்தையான பகவான் ஈஸ்வரன் இப்போது இமய பர்வத சிகரத்தில் உமையுடன் கூட மிக கட்டுப்பாடான முறையில் தவம் செய்து வருகிறார். மக்களின் நலனில் மிகவும் நாட்டமுடைய தாங்கள்தான் அடுத்ததாக செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயிக்க வேண்டும். தாங்கள்தான் சட்ட திட்டங்களையும் எதிர்காலத்தையும் அறிந்தவர். தாங்கள்தான் எங்களுக்கு புகலிடம். எல்லா உலகங்களுக்கும் பிதாமகரான பிரம்மா தேவர்கள் கூறியதை கேட்டு இனிய வார்த்தைகளால் சமாதானப்படுத்தி மேலும் கூறினார். அவரவர் பத்தினிகளிடம் குழந்தைகள் உற்பத்தியாக மாட்டார்கள் என்று மலைமகள் சொன்ன சொல் சத்தியமானது. அதை யாரும் மாற்ற முடியாது என்பதில் சந்தேகமில்லை. இந்த ஆகாச கங்கை இருக்கிறாளே, அவளிடம் அக்னி பகவான் எதிரிகளை அடக்கவல்ல தேவ சேனாபதியை தோற்றுவிக்கப் போகிறார். மலையரசனின் மூத்த புதல்வியான கங்காதேவி தன் சொந்த பிள்ளையாகவே கருதி பாசத்துடன் வளர்ப்பாள். உமாதேவியும் இதற்கு சம்மதம் தெரிவிப்பாள் என்பது உறுதி. ரகுநந்தனா, இதை கேட்ட அமரர்கள் தாங்கள் வந்த காரியம் நிறைவேறி விட்டதாக கருதி பிரம்மாவை வணங்கி தோத்தரித்தார்கள். தாதுக்கள் நிறைந்த கைலாச மலையை அடைந்து அவர்கள் அங்கிருந்த அக்னி தேவனை அணுகி புத்திரனை உற்பத்தி செய்வதற்காக அவரை நியமித்தார்கள். அக்னி தேவரே, தேவர்களின் நல்வாழ்விற்கான இந்த காரியத்தை தாங்கள் ஏற்று நிறைவேற்றி தர வேண்டும். பகவான் ருத்ரனுடைய பேராற்றல் படைத்த வீரியத்தை தாங்கள் எடுத்து சென்று கங்கையில் சேர்க்க வேண்டும். தேவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அக்னி பகவான் கங்கையிடம் சென்று இந்த கர்ப்பத்தை ஏற்றுக்கொள், தேவதைகளுக்கு மிகவும் பிரியத்தை தரக்கூடிய செயல் இது என்று கூறினார். அக்னியின் சொற்களை கேட்டவுடன் கங்கை மிக அழகிய உருவத்தை ஏற்றுக்கொண்டாள். மனத்தை கொள்ளை கொள்ளும் பேரழகு வாய்ந்த அந்த அணங்கை கண்டு அக்னி தேவனின் உடலெங்கும் காமம் கனன்றது. தேவியின் உடல் முழுவதையும் அக்னியின் காமத்தி வியாபித்து பெருக்கோடியது. அதனால் கங்கையின் கிளை நதிகள் வாய்க்கால்கள் எல்லாம் நிரம்பி வழிந்தன. எல்லா தேவர்களுக்கும் முன்னால் செல்பவரான அக்னியை பார்த்து, தேவனே, தங்களால் என்னிடம் ஊன்றப்பட்ட தேஜஸை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதன் வெம்மையினால் எரிக்கப்படுகிறேன். என் அறிவு தடுமாறுகிறது என்று சொன்ன கங்கையை பார்த்து, எல்லா தேவர்களுக்கும் புரோகிதரான வேள்வியில் சொரியப்படும் அவியுணவை எடுத்துச் செல்பவர் அக்னிதேவன் கூறினார். இந்த இமய மலையின் அடியில் இந்த கர்ப்பத்தை வைத்துவிடு. அக்னிதேவனின் சொற்களை கேட்ட கங்கை தன்னுடைய நீரோட்டங்களில் இருந்து பேரொளி வீசிக் கொண்டிருந்த அந்த தேஜஸை ஒருங்கு சேர்த்து குறிக்கப்பட்ட இடத்தில் வைத்தாள். கங்கையிடம் இருந்து தோன்றியதால் அக்னி சம்பந்தத்தால் உருவாக்கப்பட்ட ஸ்வர்ணம் போல் ஒப்பற்ற ஒளி வீசும் தங்க குழம்பாக அந்த கர்ப்பம் பூமியை அடைந்தது. அதனால் அந்த இடம் முழுவதும் தங்கமயமாயிற்று. அதனை சுற்றியிருந்த பிரதேசத்தில் இருந்த வஸ்துக்கள் கர்ப்ப தீக்ஷண்யத்தால் செம்பு இரும்புகளாக மாறிவிட்டன. கர்ப்பத்தில் இருந்த அசுத்த பொருட்கள் அங்கே தகரம் ஈயமாகிவிட்டன. இவ்வாறாக அவைகள் பலவித உலோகங்களாக பூமியில் பரவிவிட்டன. பூமியில் வைத்த உடனேயே கர்ப்பத்தின் எல்லையில்லாத தேஜஸால் அந்த வெண்மலையும் அதை சூழ்ந்திருந்த காட்டு பிரதேசமும் தங்கமயமாயின. ராகவா, அது முதற்கொண்டு நெருப்பை போல பளீரென ஜொலிக்கும் அந்த ஸ்வர்ணம் ஜாத ரூபம் என்ற பெயரால் பிரசித்தி அடைந்தது. அதன் தொடர்பினால் அங்கிருந்த புல், மரம், கொடி, புதர்கள் எல்லாம் பொன்மயமாயின. இந்திரன், மருத்கணங்கள் ஆகிய எல்லோரும் அப்போதுதான் பிறந்த ஆண்மகவுக்கு பால் கொடுப்பதற்காக கிருத்திகா நட்சத்திர தேவதைகளிடம் கொண்டு சேர்த்தார்கள். இவன் நம் எல்லோருக்கும் புத்திரன் என்று மனப்பூர்வமாக ஒருமைப்பட்டு கிருத்திகா நட்சத்திர தேவதைகள் நிச்சயித்ததும் அவர்கள் மார்பில் பால் சுரந்தது. அப்போதுதான் பிறந்த அந்த குழந்தைக்கு எல்லோரும் பால் கொடுத்தார்கள். அப்போது தேவர்கள் அனைவரும் அந்த குழந்தை கிருத்திகை பெண்களால் பாலூட்ட பெற்றதால் அவர்களுடைய சொந்த குழந்தை என்ற கருத்து தோன்ற கார்த்திகேயன் என்ற பெயர் சூட்டினார்கள். இந்த குமாரன் 3 உலகங்களிலும் புகழ் பெற்று விளங்கப் போகிறான் என்பதில் ஐயமில்லை. அவர்கள் கூறிய மகிழ்ச்சியூட்டும் சொற்களை கேட்டு சிவன் பார்வதியிடம் இருந்து நழுவியதும் கங்கையின் கர்ப்பத்திலிருந்து தோன்றியதும் சுடர்விட்டு அக்னியைப் போல லட்சுமிகரமாக பிரகாசிக்கதுமான அந்த குழந்தையை நீராட்டினார்கள். காக்குத்தனே, கர்ப்பம் நழுவி பிறந்த குழந்தை ஆதலால் அக்னிக்கு ஒப்பானதும் பெரும் பேறு பெற்றதும் கிருத்திகையின் சிசுவுமான அதற்கு ஸ்கந்தன்
என்று பெயரிட்டு தேவர்கள் அழைத்தார்கள். அப்போது கிருத்திகை பெண்கள் அறுவருக்கும் பால் சுரக்க தொடங்கியது. 6 முகங்களை பெற்று அறுவரின் மார்பகங்களில் இருந்தும் பாலை பருகினான் கந்தன். ஒரு நாள் தாய்ப்பால் பருகிய உடனேயே அவன் அழகிய வாலிப உடலை பெற்றான். அவன் தன்னுடைய சொந்த பலத்தினால் அசுர சைன்ய கூட்டங்களை வெற்றி கொண்டான். அப்போது அக்னியை முன்னிட்டு கொண்டு தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பேராற்றல் படைத்த கந்தனை தேவசேனைகளுக்கு தலைவனாக பட்டம் சூட்டினார்கள். ராமா, நான் உனக்கு கங்கையின் கதையை விரிவாக கூறினேன். அத்துடன் கார்த்திகேயனுடைய பிறப்பை பற்றியும் கூறினேன். இந்த சரித்திரம் கேட்பவருக்கு பெருமையும் புண்ணியத்தையும் கொடுக்கக்கூடியது. காக்குத்தனே, கார்த்திகேயனிடம் அபாரமான பக்தி கொண்டிருப்பவன் இவ்வுலகில் பிள்ளைகள் பேரன்களுடன் நீண்ட காலம் இருந்து பின்னர் கந்தனுடைய உலகத்தை அடைவான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 37வது சர்க்கம் முற்றிற்று.